السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير مالومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தி மலை என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சூரா யூசுப் என்ற ஒரு அத்தியாயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். உலகத்தினுடைய அழகில் பாதி அழகிற்கு சொந்தக்காரரான ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான விஷயங்கள் பலவற்றை அல்லாஹு தஆலா வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகின்றான். அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய இறுதி வரை அல்லாஹு தஆலா ஒரே சூறாவிலே சொல்லி முடிக்கின்றான். இந்த சூறாவை அல்லாஹு தஆலா உதாரணமாக ஒரு படிப்பினைக்காக வேண்டி நமக்கு திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். பொதுவாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய பல சம்பவங்களை குர்ஆனில் எடுத்துச் சொல்கின்றான். அனைத்திற்கும் காரணம் அதன் மூலமாக இந்த சமுதாயம் படிப்பினையை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த சூரா யூசுஃபை பற்றி அல்லாஹு தஆலா இன்னும் அதிகம் சிறப்பித்து சொல்கின்றான். அஹ்ஸனுல் கஸஸ், மிகவும் அழகிய வரலாறு என்பதாக சொல்கின்றான். இந்த வரலாற்றிலே அல்லாஹு தஆலா பல படிப்பினைகளை நமக்கு வைத்திருக்கின்றான். முதலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள், அதாவது முந்திய தாய்க்கு பிறந்தவர்கள் 11 நபர்கள். அவர்களுடன் பிறந்த சகோதரர் பின்யாமீன் அவர்கள் ஒருவர். இந்த 11 சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். காரணம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபி அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது
மிக அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள். இதை எப்படியாவது அந்த பாசத்தை நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதனால் அவர்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக கொலை முயற்சிகளை செய்து கிணற்றிலே வீசிவிடுகிறார்கள். கிணற்றில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வியாபார கூட்டம் தண்ணீர் எடுப்பதற்காக வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எடுத்து சென்று அடிமை சந்தையிலே விற்று விடுகிறார்கள். அவர்களுடைய அழகில் மயங்கிய அனைத்து நபர்களும் போட்டி போட்டு மிக அதிகமான தொகைகளால் அந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சர் வாங்கி செல்கிறார்கள். அடிமையாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபத்தை அடையும் பொழுது அந்த அமைச்சரனுடைய மனைவி அவர்களுடைய அழகில் மயங்கி தவறாக நடக்க முயற்சி செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அல்லாஹ்வை அஞ்சியதின் விளைவாக அவர்கள் சிறைக்கு சென்றாலும் பரவாயில்லை என்று அவர்கள் துஆ செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அங்கு சிறிது காலத்திற்கு பின்னால் அவர்கள் கனவினுடைய விளக்கத்தின் மூலமாக அவர்கள் அரசாங்கத்தினுடைய பதவியை அடைகிறார்கள். இப்படியாக அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை மிக அழகாக, மிக நுட்பமாக, மிக பிரமிக்கும் விதத்தில் அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே போகின்றான். இந்த சம்பவத்தில் இருந்து அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த படிப்பினைகளில் மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், பொறாமை என்பது அவர்களை மிக ஒரு கெட்ட விஷயத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிமார்களுடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்கள், அவர்கள் பொறாமைப்பட்டதின் விளைவாக மிகவும் கெட்ட பாவமாக இருக்கக்கூடிய, மோசமான பாவமாக இருக்கக்கூடிய, கொலைக்கும் அஞ்சாத கொடியவர்களாக மாற்றிவிட்டது என்று சொன்னால் பொறாமைப்படுவது என்பது எவ்வளவு கெட்ட விஷயம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இரண்டாவதாக, எதுவும் செய்யாத, எதுவும் அறியாத, மிகவும் பிரியமாக இருந்த, தந்தையிடம் பிரியமாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக விற்கப்பட்ட பொழுதும், சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அதன் விளைவாக அல்லாஹு தஆலா அனைவருக்கும் மத்தியில் அல்லாஹு தஆலா அந்தஸ்தால் உயர்த்தி வைத்தான். அல்லாஹு தஆலா செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தான். அடிமையாக இருந்தும் பொறுமை கொண்டதனால் அல்லாஹு தஆலா மிக விசாலமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். நாமும் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கும் ஒரு அற்புதமான வாழ்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவான். மூன்றாவது விஷயம், அந்த அமைச்சரினுடைய மனைவி யாரும் பார்க்கவில்லை. அந்த மனைவி பிரியப்பட்டு இவர்களுடைய அழகில் மயங்கி அவர்கள் இவர்களை அடைவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அதன் விளைவாக அல்லாஹு தஆலா அனைவரும் அஞ்சக்கூடிய அரசாங்க பதவியில், மிக முக்கியமான ஒரு பதவியிலே அல்லாஹு தஆலா அவர்களை அமர்த்தினான். அடுத்ததாக, நாம் வாழ்க்கையில் பல நபர்களிடத்தில் கேட்கக்கூடிய விஷயம், அட போங்க, என்னங்க நீங்க, அல்லாஹு தஆலாட்ட கேட்டு பார்த்த வெறுத்துட்டேன். இந்த அல்லாஹு தஆலாவினுடைய ரஹ்மத்தின் மீது நிராசையாகுதல் என்பது கூடவே கூடாது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் நிராசை ஆகாவிட்டால் அல்லாஹு தஆலா நிச்சயம் நீங்கள் பிரியப்பட்டதை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்த்துகின்றான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக பிரியமாக வைத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துளைந்து விடுகிறார்கள். பல வருடங்கள் கடக்கிறது. அதற்கு அடுத்ததாக அந்த ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு அந்த சகோதரர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஸ்ரிற்கு செல்கிறார்கள். அங்கு அரசர் எல்லோருக்கும் கொடை கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார் என்று அறிந்து செல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அந்த மந்திரியாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இந்த 11 நபர்களையும். அவர்கள் அடுத்த தடவை பின்யாமீனை அழைத்து வர செய்தார்கள். அழைத்து வர செய்து அந்த அரசாங்கத்தினுடைய அந்த படிக்கல்லை அவர்களுடைய அந்த கோதுமைக்குள் ஒளித்து வைக்கிறார்கள். அதன் விளைவாக பின்யாமீனையும் அவர்கள் பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். தமக்கு பிரியமான 2 நபர்களையும் இழந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சபுரே ஜமீல் என்னும் அழகிய பொறுமையை மேற்கொண்டார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய ரஹ்மத்திலே அவர்கள் நிராசையாகவில்லை.
அதன் விளைவாக அல்லாஹு தஆலா அந்த இருவரையுமே வாழ்க்கையில் இழந்த இருவரையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவர்களை இழந்த பொழுது அவர்கள் அழுது 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 அவர்களுடைய கண் பார்வை போய்விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த பார்வையை மீட்டு கொடுத்தான், இழந்ததையும் பெற்று கொடுத்தான். காரணம், அவர்கள் அல்லாஹு தஆலாவினுடைய அருளின் மீது நிராசையாகவில்லை. இதை போன்று பொறாமையை விட்டும் நாம் அனைவரும் தவிர்ந்து கொண்டு அழகான முறையில் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஈருலகிலும் செழிப்பாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். எனவே நாம் எதை கேட்டோமோ அதன்படி அல்லாஹு தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்னும் ஏனைய ரமலானினுடைய அனைத்து நோன்புகளையும் சரியான முறையில் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.